ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோனாக்கா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். பட் என்னன்ட்டு வீடியோக்குள்ளே வாங்க சொல்கிறேன். என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாள் வந்துட்டு பொதுவாக லேடிஸ் யாருமே மறக்க மாட்டாங்க. ஆனால் நான் மறந்துட்டேன். நேற்று நல்லா ஞாபகம் இருந்துச்சு. பட் இன்றைக்கி காலையில் சுத்தமாகவே ஞாபகம் இல்லைங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் தான் ஃபோன் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாருங்க. அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தா இன்றைக்கி எங்களது கல்யாண நாள். இன்றைக்கி நாள் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சூப்பராகவே கொண்டாடுவாங்க. ஆனால் நான் மட்டும்தான் அப்படி சுத்தமாகவே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் தாங்க வீட்டு வேலை ஒவ்வொரு வேலை கூட தொடல காலையிலேருந்து. ஏன்னா தம்பி வேறு அழுதுகிட்டே இருந்தால் ரொம்ப ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அதனால் கையில் தூக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் போயிட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு கூட்டி வீடு துடைச்சி அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரமெல்லாம் கழுவிட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு 5:30 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. குளிச்சுட்டு வந்துடுத்தாங்க ரெடி ஆகிட்டு இருந்தேன். இன்றைக்கி மத்தியானத்துலேருந்தே என் வீட்டுக்காரி என் மேலே கோவங்க. ஏன்னா மத்தியானம் ஃபோன் பண்ணப்போ நான் விளையாடுத்தனமாக சொல்லிட்டேன். ஸோ இந்த நாள் லைஃப்பில் இனிமேல் நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அதனால் பயங்கர கோவமாக இருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னார், உனக்கு ஹஸ்பண்டெல்லாம் குடிக்காரனா வந்து கிடச்சிருக்குன்னா அப்போ தாங்க தெரியும் லைஃப் என்ன எப்படி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லோரும் அப்படின்ட்டு. இன்னும் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்ல, அதனால் நீ அப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. 100க்கு 100 அதாங்க உண்மை. ஏன்னா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியலன்னா கூட அவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாங்கி கொடுத்து நல்லா சந்தோஷமாக தாங்க பார்த்துக்குறாங்க. பொதுவாக பெண்களுக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கலனாக்கா வாழ்க்கை நரகமாகிடுங்க. நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா, குழந்தைங்களுக்காக வாழு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லலாம். ஆனால் அந்த இடம் இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட கஷ்டம் என்ன, வலி என்னன்ட்டு. இப்போ நம்மளுக்கே யாருன்னா சொன்னாக்கா நம்ம கேட்போமா? அதே மாதிரி தாங்க எல்லா ஒரு விஷயத்தையும். சேரீ கட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க. குளிச்சுட்டு வந்து சேரீ தான் கட்டிட்டு தலையெல்லாம் வாரி ரெடி ஆகிட்டு இருந்தேன். ரெடி ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேங்க. வந்துட்டு சாயங்காலம் தான் பாத்திரம் எல்லாம் கழுவி கமுத்தி எடுத்தேங்க. அதை எடுத்து ஒவ்வொன்றா வச்சுட்டு இருந்தேன். கமுத்தி முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வேறு எதுவும் ஸ்பெஷலாக செய்யலைங்க. பீன்ஸு கேரட்டெல்லாம் இருந்துச்சு. அதை போட்டு அப்படியே அது கட் பண்ணி போட்டு பிரியாணி செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. வெங்காயம் தக்காளி காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க. இன்றைக்கி காலையில் சாப்பாடு கம்மியாக தாங்க செஞ்சேன். மதியானம் சாப்பாடு இருந்தில்ல, அதனால் தெரியாதனமாக அரிசி வேறு மதியானமே ஊற வச்சுட்டேங்க. அந்த அரிசி தாங்க இப்போ காய் பிரியாணியே போட போகிறேன். ஏன்னா இந்த அரிசி வந்துட்டு ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா கொலன்னு அவங்க எனக்கு கொலன்னு சாப்பாடு ஆச்சுனாவே எனக்கே சுத்தமாக பிடிக்காதுங்க. அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடாம என்னால் தாங்க முடியறதில்ல. எனக்கு ஒவ்வொரு நாள் சேரீ கட்டணும்னு தோணுங்க, ஒவ்வொரு நாள் வேணான்னு தோணுங்க. எதுக்குன்னா இந்த வீடு உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ குண்டாக தெரியுறேன். அதனால் இவ்வளோ வெயிட் போட்டிருக்கேன்னு மட்டும் பாருங்கள் எவ்வளோ குண்டாக தெரியுறேன்ட்டு. ஸோ குண்டா வந்து எனக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் இருந்தாலும் வெயிட் அதிகமாக போட்டதுனால என் கால் மட்டும் பயங்கர வலிங்க. ரொம்ப நேரம் நின்று எந்த வேலையுமே என்னால் செய்யவே முடியல. கால் பயங்கரமாக வலிக்கும். ஃபஸ்ட்டு நான் வெயிட் வந்து குறைக்கணுங்க. நான் வந்துட்டு தம்பிக்கு ஃபீட் பண்ணின்னு இருக்கல, அதனாலே தாங்க சாப்பாடு கம்மியாக சாப்பிட முடியறதில்ல. பசி ஓவராக எடுக்குது ஃபீட் பண்ணுறதுனால. அவனுக்கு எப்போ ஃபீட் நிப்பாட்டுறேன்னா அதுக்கப்புறம் தாங்க வெயிட் லாஸே பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக நான்லாம் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணுங்க. காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு பிரியாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சோம்பு, பட்டை, கொஞ்சம் பிரிஞ்சி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி, புதினாத்தலை, மல்லித்தலை போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். அதையும் தனியாக ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, சில்லி பவுட்ரு போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. நான் வந்துட்டு 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க.
ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தாங்க நான் தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா வந்துட்டு என் வீட்டுக்காரர் வந்துட்டு சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சிருக்கணும், அதனால் தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்து தாங்க ஊற்றுவேன். நான் காய் பிரியாணிக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தாங்க அரிசியை கழுவி போடுவேன். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி கழுவி போட்டுட்டு குக்கர் மூடி வச்சாக்கா ஒரு 2 விசிலில் ஆஃப் பண்ணிட்டோம்னா சாப்பாடு சூப்பராகவே இருக்குங்க. எனக்கு மட்டும் எப்பயுமே இப்படி தாங்க நடக்குது. நான் ஒரு சின்ன விஷயத்த நடக்கணும்னு நான் மனசார நினச்சா கூட அந்த விஷயம் நடக்க மாட்டேங்குதுங்க. நானும் எத்தனையோ கோயிலுக்கெல்லாம் போகிறேன், சாமி வந்துட்டு மனசார தான் கும்பிட்றேங்க. அப்போ பார்த்தாக்கா நான் நினச்சது எதையுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் ரீசன் என்னான்னு எனக்கு தெரியலங்க. நான் என்ன நினச்சேனாக்கா, புள்ளையார் நோம்பி வந்துச்சுங்க இல்லைங்களா, அது வந்துட்டு புள்ளையாருக்கு பிடிச்சதை சமைச்சு வச்சுட்டு வீட்டிலே சாமி கும்பிட்லான்னு தாங்க நினச்சேன். அது ஏன் என்னால் முடியல. முக்கியமாக அன்றைக்கி தாங்க சிலிண்டரே தீர்ந்து போச்சு வீட்டில். சிலிண்டர் புக் பண்ணாக்கா ஒரு நாள் விட்டு தாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு லீவு, நோம்பி அன்றைக்கி இந்த பக்கம்லாம் லீவு போட்டாங்களா, அதனால் சிலிண்டர் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதனால தாங்க ஒரு நாள் தள்ளி தாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு. சிலிண்டர் இல்லாததுனால, ஏன்னா அடுப்பில் செய்ய முடியாது குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. சிலிண்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு இருக்குங்க. ஆனால் இந்த வருஷம் சாமியே கும்பிட முடியலைங்க. அதாங்க பெரிய வருத்தமாக இருக்குது மனசு. எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கஷ்டம், மன கஷ்டம் வந்தே வருது. அது என்னன்னு தான் தெரியல. நான் வந்துட்டு நான் நினச்சது நடக்கலனாக்கா ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு பிள்ளையார். அவருக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு வச்சு என் கையால் பூஜை பண்ணுறது கொடுப்பன கூட எனக்கு இல்லைங்க. அது நினச்சதாங்க ரொம்பவே கஷ்டமாகுது. அடுத்த வருஷமாவது அந்த கொடுப்பனை எனக்கு அந்த கடவுளை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. அடுத்த வருஷமாவது மனசார சாமிக்கு பிடிச்சது என்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வச்சு சாமி நல்லபடியாக கும்பிடணுங்க. அதுதாங்க என்னோடய ஆசை. அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு இருந்துச்சுங்க. நான் எப்படின்னா சமைச்சு முடிச்சதுமே சிங்க்கு பறிச்சே பாத்திரம் ஆகிடுதுங்க. நானும் பார்த்து ஒவ்வொன்றா எடுப்பேங்க. அப்படியே பார்த்தா சிங்க்கு பறிச்சே பாத்திரமாக கிடக்கும் கழுவுறதுக்கு. ஏன்னா என் பசங்க 2 பேரே போதும். ஒவ்வொரு டம்ளர் ஒவ்வொரு தட்டி இப்படியே எடுத்துகிட்டு போய் கழுவுறதுக்கு போட்டுருவாங்க. சிங்க்கு ஃபில் பண்ணிவிடுவாங்க எப்போவுமே. ஒரு நாளைக்கு 4 வாட்டியாவது நான் பாத்திரம் கழுவுறேன் வீட்டில். கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனை கூட்டி முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாலில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, வீட்டில் குழந்தைங்கன்னாவே இப்படி தாங்க இருக்கும்னு நினைக்கிறேங்க. வீட்டில் எப்பயுமே செஞ்ச வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாலுமே வேலை மட்டும் நம்மளுக்கு குறையாதுங்க. ஒரு வேலை செஞ்சு முடிஞ்சதுமே அடுத்ததாக இன்னொரு வேலை ரெடியாக வச்சுருப்பாங்க எப்பவுமே. என் பசங்க அப்படி தாங்க பண்ணுறாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் ஹால் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஹால் கூட்டி முடிச்சிட்டுங்க. செவுத்தில் பாருங்கள், வீடியோவில் தெரியும், வண்ண கலரில் அப்படியே தெரியுது. அது என் பையன் கால் வச்சு தாங்க பண்ணி வச்சுருக்கான். அந்த கலரு வெள்ளை செவருங்க. ஆனால் அந்த வெள்ளை செவத்துல எந்த கலர் ஆக்கி வச்சுருக்கான் பாருங்கள் கால் வச்சு. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டு பெயிண்ட் இன்னுமே அடிக்கலைங்க. ஏன்னா பசங்க கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுக்கலான்ட்டு. ஏன்னா என் பசங்க வந்துட்டு எப்போவுமே இந்த செவத்தில் அடித்து தாங்க விளையாடுவாங்க. செவத்தில் அடித்து விளையாடுவாங்க. காலை தூக்கி செவத்தில் வச்சுட்டு கீழே. வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா கேசரி தாங்க. கேசரி மட்டும்தாங்க என் வீட்டுக்காரர் சாப்பிடுவாங்க. வேறு எந்த பாயாசம் செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. பால் பாயாசம், சேமியா பாயாசம் எதை செஞ்சாலுமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு சுத்தமாக அதெல்லாம் பிடிக்காது. கேசரி செய்கிறதுக்கு வந்துட்டு 1/2 டம்ளர் வறுத்து ரவை எடுத்துகிட்டு 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. நான் ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு, அதே பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலர் போட்டு சுகரும் போட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி எல்லாமே போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவை கொட்டி கலரிட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டு இறக்கிட்டோம்னாக்கா அவ்வளோதாங்க, கேசரி ரெடி ஆகிடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இன்றைக்கி எந்த ஒரு கிஃப்ட்டுமே இல்லைங்க. ஏன்னா இந்த சேரீ வந்துட்டு என் வீட்டுக்கார் கூட ஒரு தம்பி வேலைக்கு போகுது. அந்த தம்பி தாங்க எங்கள் கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணாங்க. சரி அந்த சேரீயை நல்லா இருக்குமே கட்டினேன் அப்படின்ட்டு கட்டினேங்க. இந்த சேரீ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி டைரி மில்க் தாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது கொடுத்ததுமே என் பசங்க 2 பேருமே வாங்கி சாப்பிட்டாங்க. அதையுமே எனக்கு கிடைக்கல இன்றைக்கி.
அதுக்கப்புறம் மித்துக்குட்டி வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு தின்றதுக்கு தாங்க வாங்கிட்டு வர சொன்னான். ஏன்னா வீட்டில் எதுவுமே இல்லை, எல்லாமே காலியாகி போச்சு, பழம் மட்டும்தாங்க இருக்குது. அதனால் அவங்க அப்பா பேக்கரியில் முறுக்கு, மிச்சரு அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாருங்க இன்றைக்கி. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் அப்படி வாங்கிட்டு வந்துச்சுன்னா அவன் பாட்டுன்னு சாப்பிட்டுட்டே இருப்பான். ஏன்னா அப்பப்போ வெளியில் போய் வாங்க முடியாது, ஏன்னா அவரும் வேலைக்கு போனதுனால லேட்டாக தாங்க வருவாங்க. நானும் வந்துட்டு குழந்தைய விட்டுட்டு கடைக்கு போக முடியாது அதிகமாக. ஏதோ வீட்டுக்கு தேவையாக இருக்கும் போது ஒவ்வொரு பொருள் போய் வாங்கிட்டு வந்துடலாம், மற்றபடி அதிகமாக கடைக்கு போக முடியறதில்லைங்க என்னாலே. சாமி ஃபோட்டோ பூஜை சாமான் எல்லாமே நேற்று நைட்டு தாங்க கழுவி க்ளீனாக தொடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், நாளைக்கு சாமி கும்பிட்லான்ட்டு. அதனால் இப்போ வழுக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி மட்டும் போடணுங்க, அதுதாங்க போட்டுட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் தனியாக பூஜை ரூமே இல்லைங்க. ஹாலில் வந்துட்டு செல்ஃபில் பொருளெல்லாம் வைக்கிறோமே அங்கே தாங்க ஒரு இது காலி பண்ணிவிட்டு அங்கேயே ஃபோட்டோ பூஜை சாமானெல்லாம் வச்சு அங்கே தாங்க சாமியை கும்பிட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு கேசரி அப்புறம் கடையில் வாங்கிட்டு வந்த லட்டு தாங்க இருந்துச்சு, அது தாங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் பூஜைக்கு. எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சாமிக்கு விளக்கு தாங்க கொளுத்திட்டு இருந்தேன். ஒரு சிலர் சொல்கிறாங்க காமாட்சம்மா விளக்கு 2 விளக்கு கொளுத்தக்கூடாது அப்படின்ட்டு. இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க 2 விளக்கு கொளுத்தலாம், நல்லது தான் வீட்டுக்கு அப்படின்றாங்க. ஆனால் யார் சொல்கிறது உண்மைன்ட்டு எனக்கு புரியலைங்க. பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை செஞ்சு முடிச்சுட்டுங்க. தம்பியும் வந்து எங்கே எட்டி பார்த்துக்கிற இருக்கான்ட்டு கொஞ்சம் பாருங்கள். எனக்கு சாமி வந்துட்டு அந்த அளவுக்கு கும்பிட தெரியாதுங்க. எனக்கு ஏதோ ஒரு அளவுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச பேர் தாங்க சாமி கும்பிட்டு இருக்கேன். யாரும் எதுவும் நினைக்க வேணாம், யாரும் தப்பாகவும் கமெண்ட் பண்ண வேணாங்க. அப்படியே மித்துக்குட்டி வந்துட்டு நானும் பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து ஊதுவத்தி வாங்கி ஊதுவத்தி தாங்க காமிச்சிட்டு இருந்தேன். என் குட்டி பையனும் போய் தூக்கிட்டு வந்தாங்க பூஜை பண்ணுறதுக்கு. அவனுக்கும் வெத்தி கையில் கொடுத்து அப்படியே சாமிக்கு ஒரு 3 சுற்று வச்சுட்டு அவனே சாமி கும்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் திண்ணூரெல்லாம் எல்லாருமே நெட்டு விட்டு. என் வீட்டுக்கார் வந்துட்டு வீடியோவில் வரமாட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதனால் வீடியோவில் வரமாட்டாங்க அதிகமாக. எப்போயாவது ஒரு டைம் அவங்களுக்கு தெரியாமல் தாங்க நான் வீடியோவே எடுப்பேன் அவங்கள மட்டும். பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட தாங்க போனோம். பாருங்களேன், சாமி முன்னாடி நம்ம விளக்கு கொளுத்துனதுக்கப்புறம் அங்கே பார்க்கவே அழகாக இருக்குது. அதே நம்ம சாமிக்கு முன்னாடி விளக்கு கொளுத்தாமல் இருந்தாலுமே பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேங்க. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசைங்க. ஏன்னா அப்படி சாமி கும்பிட்டனாக்கா வீட்டுக்கு நல்லது அப்படின்றாங்க. அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு தாங்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வருது. அதாவது ட்ரை பண்ணால் எது நல்லது நடக்குமா அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேங்க. எனக்கு அந்த பூஜை பற்றி சுத்தமாக எதுவும் தெரியலைங்க. அது முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூஜை ஆரம்பித்தா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக அந்த யாராவது கேட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுவேங்க. அதையும் வீடியோவில் போடுவேங்க. நான் எனக்கு வந்துட்டு வீடியோவை அவ்வளோவா எடுக்க தெரியாதுங்க, அதேமாரி எடிட்டும் அவ்வளோவா தெரியாதுங்க. நானே யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கற்றுக்கிட்டாங்க இப்போ வீடியோவே போட ஆரம்பிச்சிருக்கேன். ப்ளீஸுங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப அவசியம். அதனாலங்க மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்குறேன். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.